மதுராந்தகம் வட்டம் காட்டுக்கரணை கிளையிலேருந்து நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இங்கே எங்கள் கிளையிலேருந்து ஒரு 150 பேர் இந்த மாதிரி வந்திருப்போம். இங்கே வந்து எல்லாருமே எங்கள் ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ இவங்க எல்லாருமே மாற்று கட்சியிலேருந்து இப்போ தாவேக்கா இணைந்து அப்படியே இதுக்கு முன்னாடி இப்போ வேற கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன கட்சியில் சார்ந்த எல்லாருமே அந்த கட்சி சார். இதுக்கு முன்னாடி வந்து இவங்க ரெட்டலை கட்சியில் இருந்தாங்க. இப்போ அண்ணன் கட்சியில் சேர்ந்ததுனால இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. நாங்கள் தான் இந்த மதுராந்தகம் நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோம். இருந்தாலும் இப்போ விஜய் அண்ணா வந்து நல்லது பண்ணுவாருன்னு சொல்லி அந்த கட்சியை இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் இப்போ நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். நான் வந்து அதிமுகவோட கிளை கழக அவைத் தலைவராக இருக்கேன். தளபதி வரக்கூடாதுங்கிறதுக்காகவே திமுகவும் அதிமுகவும் ஒன்றா இணைஞ்சி ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு கட்சி பண்ணாங்க. அது என்ன போல உண்மையான தொண்டனுக்கு ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சு. தாவேக்கால இருந்தீங்களா இல்லை இப்போதான் தாவேக்கால இணையறதுக்காக இங்கே வந்ததுங்களா? இப்போ இதுக்கு முன்னாடிக்கா என்ன காரணத்துக்காக தாவேக்கால இணையணும் அப்படின்ற ஒரு கொள்கை? இவரோட இது பிடிச்சதுனால, இவர் கட்சி இவர் பண்றது எல்லாமே பிடிச்சது விஜயனால இதுல வந்திருக்கோம். எப்போலேருந்து ஆதரிக்க ஆரம்பிச்சு ரசிகம் பண்ற இயக்கமா இருந்ததுல அப்பத்துல இருந்தே நாங்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இது கட்சியா மாறுச்சு. அதுல இருந்தே நாங்க இருக்கிறோம். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே அந்த இதுல இருந்தே இருக்கிறோம் நாங்க. இதுக்கு முன்னாடி என்ன கட்சிக்கு ஆதரவா இருந்தீங்க? அப்போ நாங்க வந்து ரெட்டையில தான் இருந்தா அவர் ஒரு நல்லதும் செய்யல அவரு. அதனால சரின்னு விஜய் வந்தோம் நாங்க. ஏரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன காரணம்னா என் பின்னாடி பார்க்கும்போதே தெரியும் தாவேக்காவின் ஒரு பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்கு. மாற்றுக் கட்சியினர் தாவேக்கால வந்து சேர போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து தாவேக்கால ஒரே நேரத்தில் இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வருது. மற்ற கட்சிகள் எல்லாரிடையும் வந்து ரொம்ப பரபரப்பாகுது. ஒரே நேரத்தில் 20,000 பேர் ஒரே கூட்டத்துக்கு வந்து தாவேக்கால இணைய போகிறாங்களா, இந்த கட்சியிலேருந்து வர போகிறாங்களா, அந்த கட்சியிலேருந்து வர போகிறாங்களான்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. நாம் இங்கே வந்து இங்கே இருக்க மக்கள்கிட்ட எந்த கட்சியில் இருந்து தாவேக்காக்கு இணைய வராங்க, என்ன காரணம், இனி வரப்போகிற ஆட்சி காலம் தாவேக்காக்கு என்னெல்லாம் இருக்கும், அவங்கவுங்க ஊரில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்ற ஏற்படணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க மக்கள்கிட்ட நம்ம நேரடியாக போய் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் தாவேக்காக்கு கூட்டம் அப்படின்னாலே அவ்வளோ கூட்டங்கள் அலையும் போதும் அப்படி இருக்கும்போது மாற்றுக் கட்சியினரும் வராங்க அப்படின்றப்போ அந்த கூட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா நம்ம நேரடியாக போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி தாவேக்கால இருந்தீங்களா இல்லை இப்போ தான் தாவேக்கால இணையறதுக்காக இங்கே வந்ததுங்களா? இப்போ இதுக்கு முன்னாடிக்கா ஸோ இப்போ தாவேக்கால இணைய வந்திருக்கீங்க. என்ன காரணத்துக்காக தாவேக்கால இணையணும் அப்படின்ற ஒரு கொள்கை? இவரோட இது பிடிச்சதுனால, இவர் கட்சி இவர் பண்றது எல்லாமே பிடிச்சது விஜயனால இதுல வந்திருக்கோம். முதல்ல ஒழிக்கணும்ப்பா. குடியால எவ்வளவு குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு, எவ்வளவு பேரு. இப்ப நானே என்ன இணையப்படுத்துங்களேன், இந்த குடியால என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. என் புருஷன் என்ன விட்டு போயிட்டு, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறோம். அதனால முதல்ல இந்த குடி கடை எங்கேயுமே இருக்கக்கூடாதுப்பா. இதுக்கு முதல்ல இது பண்ணணும்னா நான் முதல்ல நிற்பேன். கண்டிப்பா முதல்ல குறைது நான் ஒரு ஆள் தான் இருப்பேன். கண்டிப்பா அது ஒழிக்கணும். எல்லாருக்கும் நல்லது செய்யறாரு இப்போ அவரு. இதே மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி விதவைகளுக்கெல்லாம் அது முன்னாடி நின்று எல்லாமே செய்யணும். அவரு நாங்களாம் கஷ்டப்படுறோம். எல்லாருக்குமே நல்லது செய்யணும். அவர் எப்பவுமே இருக்கணும்ன்ட்டு நான் கடவுளை வாழ்த்துறேன். நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி தாவேக்கா தானே, இப்போ தான் தாவேக்கால இணையதுக்காக? நான் வந்து தாவேக்கால இணையத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து இருந்தவங்க யாரும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட கூட மதிக்க மாட்டாங்க. இப்போ போனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. வந்து போன உடனே பெண்களுக்கான இது ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு அது முக்கியமாக இருக்குது. அதனால தாவேக்கால எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். அது அதோட பர்சனல் விஜய் ரொம்ப பிடிக்கும். ஓகேக்கா, நன்றி. இப்போ 2,500 ரூபாய் விஜய் கொடுக்குறேன்னு சொல்றதுனால எங்களுக்கு அந்த காசு வாங்கணும் எங்களுக்கு ஒரு ஆசை. அதனால தனி கார்டுக்கு அப்ளை பண்ணி எங்களுக்கு கவர்மெண்ட்ல அதை வாங்கி தர மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க. நாங்கள் தனி கார்டு வாங்கி 100 நாள் ஏறி வேலை செய்யணும். ஒரே கார்டில் வேலை செய்கிறோம். அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அங்கே கவர்மெண்ட்டில் பேசி அந்த வேலை சீக்கிரத்தில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க. வா ஓகே. இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தீங்க இல்லை இப்போ தான்? நாங்கள் எங்களுக்கு விஜய் ரசிகர். அப்போது விஜய் பிடிக்கும். ரசிகர் என்ற முறையில் விஜய் பிடிக்கும். விஜய் வந்து இப்போ வந்துக்கிறாரு. ஆட்சிக்கு அவர் ஓட்டு போட்டு நாங்கள் வர வச்சுக்கிறோம். நல்லது எங்களுக்கு செய்வார்னு நினைக்கிறோம். இந்த 5 வருஷத்தில் பார்க்குறோம். ஓகேக்கா, நன்றிக்கா. மதுராந்தகம் வட்டம் காட்டுக்கரணை கிளையிலேருந்து நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இங்கே எங்கள் கிளையிலேருந்து ஒரு 150 பேர் இந்த மாதிரி வந்திருப்போம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து யங்ஸ்டராக வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு தெருக்கும் ஒரு டிவிகே மெம்பரை போட்டு அவங்க குறைகளை வந்து கண்டறிஞ்சு எல்லாமே மனுவாக அந்த மாதிரி கேட்டறிஞ்சு நாங்கள் இந்த மாதிரி வந்திருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு யாருமே வந்து எங்களை நம்பலை. இப்போ வந்து ஒரு தெருவையும் நாங்கள் ஒரு குறையில கேட்டு ஒரு குறையை வந்து தீர்த்தி பண்ணும்போது எங்களை எல்லாமே வந்து இப்போ நம்பி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து எல்லாருமே எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே மாற்றுக் கட்சியிலேருந்து இப்போ தாவேக்கால இணைந்து அப்படியே இதுக்கு முன்னாடி இப்போ வேற கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன கட்சியில் சார்ந்த எல்லாருமே அந்த கட்சி சார். நாங்க வந்து டிவிகே தான்.
ரெட்டலையில இருந்து இப்போ ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி மாற்றம் வேணும் டிவி கேக் வந்திருக்கீங்க. ஓகே, என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த 5 ஆண்டு ஆட்சி காலம் எப்படி இருக்கோ எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன இருந்துச்சுன்னா ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே ரொம்ப வந்து ஒஸ்ட்டாக வந்து ஆட்சி நடத்திட்டாங்க. இந்த தளபதி சொல்கிற மாதிரி நெருக்கடி ஏற்பட்டால் வந்து மழை பெய்கிற மாதிரி அந்த மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்கான தலைவர்களை வந்து முன்னாடி கொண்டு வர மாதிரி தான் இன்றைக்கி வந்து வந்திருக்கு. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நாங்கள் தான் இதுக்கப்புறம் வந்து டிவிக்கே தான் வந்து இதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷமா இதுக்கப்புறம் டிவிக்கே தான் ஆட்சி அமைன்றதை நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்புறோம். பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் கீர்த்தனா. நாங்கள் காட்டுக்காரன் கிராமத்துலேருந்து வரோம். எங்கள் ஊருக்கு இப்போதைக்கு வந்து அதாவது ஆதி திராவிடர் குடியிருப்பு வந்து சுடுகாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் வழி பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இந்த 100 நாள் வேலை கன்றாக வைக்கிறாங்க. அது யாருக்கும் ஒருத்தருக்கு விழுது ஒருத்தருக்கு விழல. அது வரக்கூடாது. என்னதுமா புரியல? ஏன் அதனால என்ன ஆகுது இப்போ? வேலை இல்ல கன்றாக விழுந்தாதான் உங்களுக்கு வேலை இல்ல. 100 நாள் வேலை இல்ல. கரெக்டா 7 மணிக்கு வரணும். 7 மணிக்கு வரணும். 7 மணிக்கு வந்தா தான் ஓகே ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க 9 மணிக்கு வந்தாக்கா வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிடுறாங்க. அதனால நாங்க என்ன பண்றோம், போயிட்டு திரும்பி வந்துடும். நாங்க அதை நம்பி தான் நாங்க வாழ்றோம். எங்களை பாதி பேர் வயசானவங்களும் எவ்வளவு இருக்கிறவங்க இல்லாதவங்க இருக்கிறாங்க. அவங்க எப்படி வாழுறது, நாங்க எப்படி சாப்பிடுறது? அந்த 300 ரூபா வாங்கினா தான் எங்களுக்கு குடும்பமே போகுது. அதுவே நீங்க திரும்பி வந்துட்டோம்னா நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களால பண்ண முடியாது. அந்த கன்றாக இல்லாம எங்களுக்கு முன்னால் எப்படி கையெழுத்து வாங்கி 100 நாள் வேலைக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இருந்தால் எங்களுக்கு போதும் நான் நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பட்டா வரல, வீட்டு மேன பட்டா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்தனால இந்த ஆட்சி எப்படி இருக்கு? இந்த 1 மாசம் போயிடுச்சு. நல்லா இருக்குது. போக போக தெரியும். தொகுதி நாங்கள் வந்து பாக்கத்துலேருந்து வரோம். என்னோட பேர் வந்து ஷீலா. நாங்கள் வந்து அங்கேருந்து தான் எல்லா மகளிரும் வந்திருக்கிறோம் தளபதி கோசம். நாங்கள் வந்து இங்கே வந்து துணை செயலாளர் ஷிஃபா அவர்கள், மதுராந்தக செங்கல்பட்டு தொகுதி ஷிஃபா அவர்கள், அவங்க மூலியமாக வந்திருக்கிறோம். இப்போ என்னன்னாக்கா, இப்போ இந்த 1 மாதம் ஆட்சி, அதாவது தவேகாவோட ஆட்சி வந்து 1 மாத காலம் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு, என்ன எதிர்பார்க்குறீங்க? சூப்பரா இருக்கு. அண்ணா வந்து இந்த 1 மாசத்துலயே ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா சிங்க பெண்கள் திட்டம். நாங்க பெண்கள் எங்க போனாலும் எப்போ போனாலும் இல்லை டைம் ஆனாலும் எந்த ஒரு பயமும் இல்லாம நாங்க நிம்மதியாகவும் நல்ல தைரியமாகவும் நாங்கள் வர்றதுக்கு ரொம்ப 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 மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு திட்டம்னா அது சிங்க பெண்கள் திட்டம் தான். ஏன்னா பெண்களுக்காக அண்ணன் வந்து பாலியல் வன்கொடுமைக்காக இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இதை செயல்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை அளிக்குது. அதே மாதிரி பெண்களுக்காகவும் மகளிருக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் எல்லாரோட வளர்ச்சியிலையும் அண்ணன் வந்து எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் அவர்களை எப்போலேருந்து ஆதரிக்க ஆரம்பிச்சீங்க? ரசிகம் பண்ற இயக்கமா இருந்துல அப்பத்துலேருந்தே நாங்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இது கட்சியா மாறுச்சு. அதுலேருந்தே நாங்க இருக்கிறோம். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே அந்த இதுலேருந்தே இருக்கிறோம். நாங்க அதுல முன்னிலேருந்தே இருக்கோம். நாங்க ஃபர்ஸ்ட் பொது செயலாளர்கள் கையால எங்க ஊருக்கு வர வச்சு நாங்க போர்டு திறந்து மகளிருக்கு நலத்திட்ட உதவிலாம் கொடுத்து இல்லை ஊருக்கு நல்ல விஷயம் எல்லாம் செய்யுது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க சொல்லுங்கம்மா, இப்போ என்னன்னா இந்த 4.5 வருஷம் ஆட்சியில் உங்கள் ஊருக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுது, எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆமாம், அது மாதிரி ஒரு தொழில் பண்ணலாம், நூலகம் இதெல்லாம் ஓப்பன் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வேற என்ன தேவைப்படுது இப்போ உங்களோட ஊர்? என்ன சொல்றதுனே தெரியல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய விமர்சனங்கள், விஜய் அவர்கள் வரமாட்டாரு, ஆட்சி அமைக்க மாட்டாரு, என்னென்னமோ விமர்சனங்கள் எங்களுக்கு தெரியுங்க. எலெக்ஷன் முன்னாடியே எங்களுக்கு தெரியும் அண்ணன் தான் சிஎம்னு. நாங்க எப்பயோ முடிவு பண்ணதுதான். மகளிர் எல்லாம் சொல்றது அண்ணன் தான் சிஎம். அது எங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரியும். அதை நாங்க கண்கூடாவும் பார்த்தோம். எலெக்ஷன் அப்பயே நாங்க பார்த்தோம். அதை போராடி நடக்கிறோம். நாங்க வந்துட்டார்ல எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. ஆமா, ஓகே. அதனால அது ஒரு ஹாப்பியா இருக்கு. ஆனா இப்பயுமே நிறைய குறை சொல்றாங்க, அந்த சரியில்லை இது சரியில்லை பாருங்க. எல்லாரும் குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயத்த வந்து உடனடியா 100% முடிச்சிடணும்னா முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்துவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்வாங்க. பதிவுல இனிமே தான் செய்வாரு. இன்னும் செய்யலன்னா என்ன அர்த்தம்? வந்து இப்போதான் 2 மாசம் கூட ஆகுது. 1 மாசம் தான் ஆகுது. 1 மாசம் தான் ஆகுது. இதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, பொறுத்து பார்க்கணும். எப்படி செய்யறாரு, எப்படி போறாருன்னு சொல்றியா இல்ல வந்து அதை தீக்குறாரு அதை பத்தி சொல்ல எப்படிங்க? அவர் எதுவுமே நாங்க நோவடிக்கல. அவர் வந்து எல்லாத்தையுமே சரி பண்றாரு.
அந்த 10 கோடி அவர் கடன் கொடுத்துட்டு அப்புறம் எங்களை பார்ப்பாரு. அதனால இருக்க கடன்லாம் அடைச்சு வைக்கிறாரு. அப்புறம் கூட கொஞ்சம் எங்களுக்கு செய்யட்டும், அதை பத்தி எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. அவரு நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருப்போம். ஓகே ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா, தேங்க்யூ. அவ்வளோ அண்ணோட அவர் முதல்ல ஆளு இப்போ தான் வந்திருக்காருக்கு. நல்லா எல்லாருக்கும் நல்லது செய்யணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? நாங்கள் அதை எதிர்பார்த்து தான் இப்போ இவ்வளோ கூட்டமாக இங்கே வரதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அண்ணா வந்து விஜய் அண்ணா வந்து அவர் நல்லா வரணும். இதுக்கு முன்னாடி வந்து இவங்க ரெட்டலை கட்சியில் இருந்தாங்க, இப்போ அண்ணன் கட்சியில் சேர்ந்ததுனால இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. நாங்கள் தான் இந்த மதுராந்தகம் நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோம். இருந்தாலும் இப்போ விஜய் அண்ணா வந்து நல்லது பண்ணுவாருன்னு சொல்லி அந்த கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் இப்போ நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ரெட்டலில் தான் முன்னாடி இருந்தது. ஆமாம் இருந்தது. இப்போ வந்து விஜய் அண்ணாக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணி இங்கே வந்திருக்கோம் எல்லாருமே. என்ன காரணம்? அதாவது இப்போ ரெட்டலை உதயசூரியன்ல இருந்து தாவேக்காக்கு வரக்கான காரணம் அப்போ இருந்த ஜனங்கள் வந்து அவங்க அப்போ நல்லது பண்ணாங்க. ஒரு சில இடத்துல என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எங்கள் தொகுதியில் வந்து நல்லா தான் செஞ்சாங்க. இப்போ வந்து இங்கே இவங்க தனியாக எதுவும் பண்ண முடியாதனால இப்போ விஜய் அண்ணா தானே ஜெயிச்சிருக்காரு. மாற்றத்துக்காக இது மாரி நம்மளுக்கு செய்யணும் அவங்க. அதனால நம்ம அதுக்கு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஓகேங்களா? ஜெயிக்கணும், அவ்வளோதான். அவர் நல்லது பண்ணுவார் நம்பி நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். அவர் நல்லது செய்வார், அந்த நம்பிக்கையோட தான் இப்போ வந்திருக்கோம் எல்லாருமே. உங்கள் பேர் எங்க இருந்து வரீங்க? நாங்கள் மாறி எங்களுக்கு பஸ் வசதி இல்லை. எங்களுக்கு வந்து 100 நாள் வேலை கொடுக்கல. நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் எல்லாமே வேலை இல்லாமல் வருமானம் கிடையாது. அந்த அளவு நாங்கள் எல்லாமே வீட்டில். சரி, இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? இப்போ இதனால தாவேக்காக்கு வந்திருக்கீங்க. இப்போ அந்த கட்சியில இருந்து மறுபடியும் அந்த கட்சிக்கு வந்தா கூட பரவாயில்ல, கேட்டா நம்மளுக்கு ஒரு தாழ்வா கொடுப்பாரு அப்படின்றதுக்காக நம்ம கேட்கணும். இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு ஆதரவா இருந்தீங்க? அப்போ என்ன காரணம்? மாறுறதுக்கு காரணம் என்ன? விஜய் வந்தா நல்லா சலுகை செய்வாரு, நல்லா செய்யறாரு, அதே மாதிரி எங்களுக்கு செய்வாரு. புரியலமா? சினிமாவிலலாம் நல்லா செஞ்சாரு, அதே மாதிரி எங்களுக்கும் ஊனமுற்றோரு செய்வாருன்னு நம்பிக்கை தான் நாங்கள் தாவேக்காக. நம்பிக்கை தான். நாங்க 100 நாள் வேலையே இல்லாத இருக்கிறோம். ஒரு வருஷம் 6 மாசமா எல்லா ஊர்லயும் வேலை செய்யறாங்க சார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, கூலி வேலையும் கிடையாது, அப்படின்னால நீரும் கிடையாது. நாங்க போனா உண்டு போகலாம் இல்லை சார். கை வயசு போனாதான் கஞ்சி. நாங்க வந்து ரெட்டையில தான் இருந்தோம். இருந்தா அவர் ஒரு நல்லதும் செய்யல அவரு. அதனால சரின்னு விஜய் வந்தோம் நாங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த ஆட்சியில? எங்களுக்கு என்ன 100 நாள் வேலை கொடுத்தா போதும், வேற எதுவும் எங்களுக்கு தேவை. இதெல்லாம் நம்மளே பாத்துக்கலாம். அந்த ஒரு வேலை இருந்துட்டா போதும், எல்லாமே நம்ம பாத்துக்கலாம். வேலை மட்டும் தான் தேவை எங்களுக்கு, வேற எதுவும் நாங்க கேட்கல. நாங்கள் மதுராந்தகம். என் பேர் சந்தியா. நாங்கள் விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ். சின்ன வயசுலேருந்தே விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அவர் இப்போ அரசியலுக்கு வந்ததுலேருந்து இன்னும் 2 ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம் அவருக்கு. இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் கட்சியில் சேர்றதுக்காக வந்தீங்களா, இல்லை ஆரம்பத்துலேருந்தே தாவேக்கால தான்? இல்லை, அப்பத்துலேருந்து அவரோட ரசிகர்கள் தான். நாங்கள் சின்ன குழந்தைல விஜய் பிடிக்காம இருக்கும்பா எங்கள் அண்ணனை. எங்கள் பசங்கள்லேருந்து எல்லாமே விஜய் ரசிகர்கள். ஆரம்பத்துலேருந்து தாவேக்கா ஆரம்பிச்சதுலேருந்து தாவேக்காலே தான் இருந்துட்டு இருக்கீங்க. சரி, இந்த ஆட்சி எப்படி இருக்குக்கா? இந்த 1 மாத காலம் அப்படின்றது எப்படி போகுது? அவரால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுன்னு வர்றாரு நல்லதை. இன்னமும் நல்லது செய்வார்னு எதிர்பார்க்குறேன். நாங்கள் எல்லா திட்டமும் கொண்டு வரது எல்லாமே யோசிச்சு தெளிவா செஞ்சுட்டு வர்றாரு அவரு. அப்ப இன்னும் என்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரணும், என்ன மாறணும்? அதாவது 1 மாத காலங்கள் இந்த பெண்களுக்கு சிங்கப்பெண்ன்ற மாதிரி விஷயம் கொண்டு வந்திருக்காரு, ரொம்ப நல்ல விஷயம்ன்றப்போ பெண்களுக்கு என்ன விஷயங்கள் ரொம்ப இதுக்காக இது பண்றாரு அவரு. இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த 4.5 வருஷம் படிப்புக்காக நல்ல பசங்களுக்கு எஜுகேஷன், நல்ல எஜுகேஷன். ரொம்ப எங்க போனாலும் அதிகமான ஃபீஸ் கட்டி பசங்க படிக்கக்கூடாத அளவுக்கு ரொம்ப எப்படி சொல்றது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சா நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் அவர் வந்து நல்லா எடுத்துன்னு வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் வந்து அதிமுகவோட கிளை கழக அவைத் தலைவராக இருக்கேன். புரட்சி தலைவர் காலத்துலேருந்து புரட்சி தலைவருடைய ஆதரவாளர் இருந்தேன். அது பிறகு அம்மா, அதுக்கு பிறகு கட்சியில் நிலை வந்து அவங்களுடைய தளபதி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அவர் தான் முதலமைச்சர் ஆகிறாருன்னொன்னே தளபதி வரக்கூடாதுங்கிறதுக்காகவே திமுகவும் அதிமுகவும் ஒன்றா இணைஞ்சி ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான சூழ்ச்சி பண்ணாங்க. அது என்னை போல உண்மையான தொண்டனுக்கு ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சிச்சு. அதிமுகவே வந்து திமுக எதிர்ப்பில் வளர்ந்த கட்சி, ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியை வந்து திமுக கூட அடமானம் வச்சு அதோடு சேர்த்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கணும், தளபதி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல. என்ன மாதிரி லட்சம் தொண்டர்கள் ஏற்றுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆரம்பத்திலேருந்தே தளபதி அவர்கள் வந்து சொன்னதை செய்வாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட இந்த ஒரு 30 நாளுக்குள்ளேயே
எதிர்பார்க்காத மாற்றம். அது இப்படி கூட நடக்குமா, இப்படியெல்லாம் கூட நடக்க முடியுமா, இப்படி ஒரு எண்ணங்கள் வருமா, இப்படிப்பட்ட ஒரு தாட்டெல்லாம் வருமா அப்படின்ட்டு நினச்சி சந்தோஷப்படுற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்க்காத விஷயங்கள். போன வாரம் கூட 4 நாள் முந்தி கூட நம்ம நகராட்சி ஆணையர் ஒரு இது போட்டிருக்காரு. ஒரு இடத்துல கொசு இருக்கும், சாக்கடை இருக்கக்கூடாது, குப்பை இருக்கக்கூடாது, மண் இருக்கக்கூடாது. அன்னைக்கு அந்த ஆஃபீஸர் வந்து அந்த ஏரியாவில் போய் க்ளீன் பண்ணணும், பார்க்கணும் எல்லாம் சொல்லி இது மாதிரி சொல்லுங்க. கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த 5 வருஷத்துக்குள்ளேயே தமிழ்நாடு தலைகீழாக மாறும். இப்போ உங்க ஊர்ல இருந்து எவ்வளவு மக்கள் இப்போ தாவேக்கால இணையதுக்காக வந்திருக்காங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 இப்போ வந்து கொஞ்சம் தான் ஒரு 300 பேர் வந்திருக்காங்க. 300 பேர் வந்திருக்காங்க. இன்னமும் வருவாங்க. நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் எல்லாம் 1000 பேர்கிட்ட இருக்காங்க. ஒரு 1000 பேர்கிட்ட நம்ம ஊர்ல இருக்காங்க. அந்த 1000 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 800 பேர் கிட்ட 800 பேர் இங்க வந்துட்டாங்க. எல்லாமே வந்து மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்துக்குன்றது ஒரு பக்கத்தை லைக் பண்ணதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்றது தெரியுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சி வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நியூஸ்லாம் அதிகமாக பார்த்ததே கிடையாது. என்னைக்கு வந்து தளபதி வந்து மாநாடு போட்டு ஆரம்பித்தாரோ அதுலேருந்து எல்லாருமே டோட்டலாக, அதாவது நியூஸ்னால் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கிறது எல்லாமே A to Z எல்லாமே தெரியுது. மக்களுடைய தீர்ப்பு வந்து தெளிவாக இப்போ கொடுத்துருக்காங்க. தளபதியோட தீர்ப்பு தெளிவாக இருக்கும். தமிழ்நாடோட வந்து பல மடங்கு வந்து முன்னேற்றத்தில் போகும். அந்த ஒரு ஆட்சி தான் நமக்கு வேணும். ஓகே.